அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அனபா யோகம். ஜாதகத்தில் சந்திரனுக்கு 12ஆம் வீட்டில் சுப கிரகங்கள் ஆகிய குரு, சுக்கிரன், புதன் தனியாகவோ அல்லது சேர்ந்தோ சுபத்துவமாக இருந்தால் உருவாகும் ஒரு சுப கிரக யோகமே அனபா யோகமாகும். சந்திரனுக்கு 12ஆம் வீட்டில் சூரியன், ராகு, கேது, சனி, செவ்வாய் போன்ற பாப கிரகங்கள் இருந்தால் இந்த யோகம் உருவாகாது. அனபா யோகத்தின் பலன்கள். இது ஜாதகருக்கு அறிவு, செல்வம், அதிகாரம், கௌரவம் போன்ற நல்ல பலன்களை தரும். மேலும் இது சந்திரனின் மன வலிமையையும் அதிகரிக்கும். நல்ல பேச்சுத்திறன், அறிவு, நினைவாற்றல், தன்னம்பிக்கை மற்றும் தெளிவு, பிறர் மதிக்கும் கௌரவமான வாழ்க்கை அமையும். பணம், வசதி மெதுவாக வரும், ஆனால் நிலையாக இருக்கும். நல்ல நடத்தை, சீரான குணமுடையவராக இருப்பார். அறிவு, நல்ல பேச்சு, மனோபலம், தலைமை பண்பு, சமூகத்தில் மதிப்பு, சுய சம்பாத்தியத்தால் முன்னேற்றம், செல்வ வளம், உயர்வான வாழ்க்கை, ஆரோக்கியம், வசதி, கௌரவம், அதிகாரம் போன்றவை சேரும். கிரகத்தை பொறுத்து பலன்கள். சந்திரனுக்கு 12இல் குரு இருந்தால் ஞானம், செல்வம் உள்ளவராக இருப்பார். சுக்கிரன் இருந்தால் கலைத்திறன், கவர்ச்சி உள்ளவராக இருப்பார். புதன் இருந்தால் பொறுமை, கடமை உணர்வு உள்ளவராக இருப்பார். மொத்தத்தில் அனபா யோகம் என்பது ஜாதகருக்கு நன்மைகளை வழங்கும் ஒரு யோகமாகும். சந்திரன் பலமாக இருந்தால் யோக பலன் அதிகரிக்கும். மேலும் தசா புக்தி காலத்தில் இந்த யோகத்தின் பலன் அதிகமாக வெளிப்படும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செய்யுங்க, உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நன்றி.